நெறைய சிஸ்டர்ஸ் வந்து கிச்சன்ல இருக்கிற டால் யூனிட்ட வந்து நான் ஏன் சேஞ்ச் பண்ணேன்னு கேட்டிருந்தீங்க. இப்ப நீங்க புதுசா வீடு கட்டிட்டு இருந்தாலும் சரி, இல்ல கிச்சன் மாடிஃபிகேஷன் பண்ற மாரி இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த புது வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிச்சன்லாம் வந்து இன்டீரியர்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, 2022ல இருக்கும். ஸோ நான் இந்த டால் யூனிட் வந்து ப்ரிஃபர் பண்ணி கேட்டேன். அதே மாரி நம்மளோட ரெக்வயர்மெண்ட்ஸும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் வெறும் கிளாஸ் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வெயிட் வந்து நல்லா தாங்குற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது போட்டதுலருந்தே பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். இந்த யூனிட் வந்து ஸ்டர்டியாவே இல்ல. நெறைய ஹிஞ்சஸ் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தது. இன்கேஸ் நீங்க வந்து வெறும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்றீங்கன்னா, மேபி உங்களுக்கு வந்து அது வொர்க் ஆகும். கிளாஸ் இல்ல சில்வர் பாத்திரம் தான் வைக்க போறீங்கன்னா, நான் வந்து இத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்து அந்த யூனிட்ல வந்து உங்களுக்கு ஸ்பேஸும் ரொம்ப ஆக்கியூபை பண்ற மாரி இருக்கு. ஏன்னா, உள்ள வந்து அந்த யூனிட் உள்ள போறதுக்கு ஒரு 1 ஃபீட் நம்ம விட வேண்டியது இருக்கு. இந்த புது யூனிட் நான் மாத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு டபுள் த சைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ராவே வந்துட்டு ஒரு 15 டூ 20 பாட்டில்ஸ் வச்சிருக்கேன். அது போக மேல எனக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து ஃப்ரீயாவே இருக்கு. ஸோ நீங்க வந்து இன்டீரியர்ஸ் பண்ணும்போது நல்லா யோசிச்சுட்டு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. அதே மாரி டாண்டம் ட்ராஸ் போறீங்கன்னா, நல்ல கம்பெனி ஐட்டமா போங்க. லோக்கலான ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லாங் டெர்ம் நமக்கு வரணும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.